ஒரே ஒரு எலியை உங்கள் வீட்டில் பார்த்தால் என்ன செய்வீர்கள்? அதை எப்படியாவது துரத்தி விட வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதுவே ராஜஸ்தானில் இருக்கும் கார்னி மாதா கோவிலுக்கு சென்றால் அங்கே 1000 எலிகளை காணலாம். எல்லா இடத்திலும் எலிகளின் அட்டகாசம்தான். அம்மன் பக்தியான சிறுமி ஒருத்தி தனக்கு கிடைத்த சிலை ஒன்றை வைத்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தாள். எல்லா செயலுக்கும் அந்த அம்மனே காரணம் என்று நம்பிய கார்னி மாதா என்று பெயர் வைத்தாள். மணமான பின்னரும் அவள் பக்தி தொடர்ந்தது. எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் சோதனையாக ஒரு விஷயம் நடந்தது. சந்தோஷமான அந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு அடையாளமாக பிறந்த அவளது ஆண் குழந்தை மலராமலே உதிர்ந்து போனான். உள்ளம் நொறுங்கி போனாள் அந்த பெண். எல்லாவற்றுக்கும் காரணமான கார்னி மாதாவையே அதற்கும் காரணம் கேட்டாள். கார்னி மாதா காலதேவனை அழைத்தாள். இந்த பெண்ணின் குழந்தையை உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டாள். தாயே, இந்த இறந்த உயிர் அதன் விதிப்படி மீண்டும் வேறொரு வடிவத்தில் பிறந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வேன் என்று கேட்டார் தர்மதேவன். கண்களை திசை திருப்பி நோக்கினாள் கார்னி மாதா. அங்கே குட்டியாக ஒரு எலி துள்ளி ஓடியது. புரிந்து கொண்டாள் அன்னை. அதுதான் அந்த புது உயிர். பக்தையிடம் விஷயத்தை சொன்னாள். பக்குவம் வாய்ந்தவள் என்பதால் அதை புரிந்து கொண்டாள் பக்தை. தாயே, இனி உன் பாதுகாப்பில் இந்த எலி இருக்கட்டும். என் குழந்தையின் நினைவு வரும்போதெல்லாம் நான் இங்கே வந்து எலியை பார்த்து சந்தோஷப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னாள். அப்படியே ஆசியளித்தாள் கார்னி மாதா. எலிகளுக்கு இங்கே காப்பாஸ் என்ற ஒரு பெயர் உண்டு. பக்தர்கள் கொண்டு வரும் எல்லாமே இங்கு எலிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. எளிமையான பக்தி கொண்டோருக்கும் எல்லா நன்மைகளையும் தெய்வம் தந்தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கார்னி மாதா கோவில். இந்த கோவிலுக்கு ராஜஸ்தான் மாநிலம் பீகார் பகுதியில் உள்ளது. ஒரு நிமிஷம் கார்னி மாதாவை தரிசிக்க நீங்கள் ராஜஸ்தான் போக வேண்டும் என்பதில்லை. எங்கேயாவது ஒரு எலியை பார்த்தால் அதை விரட்டுவதற்கு முன் சில நிமிடங்கள் அந்த அம்மனை நினைத்து கொள்ளுங்கள். எலியை விரட்டுவதும் சுலபமாக இருக்கும். அம்மன் அருளால் ஏராளமான நன்மைகளும் கிடைக்கும். எப்படி கார்னி மாதாவின் ஆசிகள்.